கர்த்தருக்கு நாமத்துக்கே மகிமைங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அவர் நாம தான் மகிமை பெறணும். நான் போன சண்டே நான் சொன்னேன். போன சண்டே நீங்க நீங்க சர்ச்சுக்கு வரலன்னா, நான் இந்த 4 நாளும் இந்த நான் பைபிள் கிளாஸ்க்கு நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா, சில வசனங்க நாங்க படிச்சபோது நம்மளுக்கு புரிஞ்சது ஒண்ணு. ஆனாலும் அதோடைய விளக்கங்க உங்கள சந்திச்சுட்டு நீங்க கத்துக் குடுக்கும்போது அதோட அர்த்தங்க வேற மாறிருக்கு. பவுல் சொன்ன மாதிரி லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று எண்ணி வந்தேன்னு சொன்னாங்க. ஆனா நான் என்ன செஞ்சேன்னா, சரி நம்ம வந்து உலகத்தின் காரியங்களை பிரயாசப்பட்டு வாழறதை விட இப்படி ஆண்டவருக்காக வாழ்வது இது குறித்து காமிக்கிறதுன்னு சொல்லுது. ஆனாலும் எனக்கு என்ன பைபிள் கிளாஸ் வான்னு சொன்னா என்னால வர முடியாது. எனக்கு வேலை இருக்குது. ஏன்னா வேலை இருக்குதுன்னா நான் வேலைக்கு போகலைன்னா எனக்கு பதிலாக நான் ஒருத்தர் நான் வச்சுட்டு நான் என்னுடைய சம்பள காசை கொடுத்துட்டு தான் நான் வரணும். ஏன்னா அதனால எனக்கு தான் நஷ்டம் இல்லை. ஆனாலும் அதுதான் இழப்பு. அப்படி நீ இழந்துட்டு நீ தேடினாதான் உனக்கு இதெல்லாம் அதுதான் உண்மையான பவுல் தேடுற மாதிரி ஒரு தேடுதன்னு நீங்க சண்டையில சொல்லி காமிச்சிட்டு தான் அதை வாங்கிதான் அதுவும் ஒரு பெரிய காரணம். அது வந்து ஒரு 70%. ஏன்னா 4 நாளும் தொடர்ந்து விடுறதுக்கு இன்னும் சில காரணங்களால அப்படினால இந்த இந்த பைபிள் கிளாஸை வந்து அட்டன் பண்ணேன். ஆனா கர்த்தர் எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, இன்னைக்கு எடுத்த இந்த ஆவி ஆத்மா சைடத்தை நான் ஒரு தடவை நான் பைபிள் உங்களுடைய அந்த யூடியூப்ல பார்த்துருக்கிறேன். ஆனாலும் அதுல கத்துக்கிறது தான் இப்படி நேரடியா கத்துக்கிறது தான். அப்புறம் உங்களை இந்த 4 நாள் சந்திச்சதுல தான் என்னன்னா இந்த கனி உள்ள வாழ்க்கை பத்தி ரொம்ப ஆராய முடியுது, ரொம்ப அறிய முடியுது, அப்புறம் பார்க்கவும் முடியுதுல்ல. ஏன்னா நான் நிறைய ஊழியக்காரங்களையும் பார்த்துட்டேன், நிறைய நாங்க வந்து ஆசி பக்கம் ஃபாதரும் பார்த்துக்கிறேன். ஆனாலும் எப்படி சொல்றது, சாந்தமா கோவப்படாம ஒரு சந்தோஷத்தோடு அமைதலோடு அப்படி எப்படி சொல்றது, நீங்க ஒளியா இருக்கிறீங்க, உங்களுடைய ஒளி பிரகாசிக்க கடவுது மாதிரி சொல்ற மாதிரி. அது வந்து அந்த ஒளி வந்து அறிவுல, ஆனாலும் நீங்க சத்தியம் போது கண்ணியில அந்த கண்ணியில நாங்க இருக்கும்போது ஒருத்தங்க இருந்தா நம்மளும் அந்த கண்ணீர் உள்ளவர்களோட நம்ம வந்து சம்பாஷணம் பண்ணும் போது அதோடைய எப்படி சொல்றது, அதோட ருசியை நம்மளும் ருசி பார்க்க முடியுது. ஏன்னா நேத்துனா எனக்கு ரொம்ப பொறுமையை நானே ரொம்ப கத்துக்கிட்டேன் ரொம்ப கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இந்த பைபிள் அப்புறம் வசனத்தை நிதானிச்சு படிக்கிறது அதுவும் ரொம்ப கத்துக்கிட்டேன். நன்றியா.